வணக்கம் மக்களே, நான் தான் உங்க ஜாக்சன். இந்த வீடியோ IBBS PO பிலிம்ஸோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வீடியோ. அதை சொல்றதுக்கு முன்னாடி முதன்முறையா நம்ம கிராக் வித் ஜாக்ல பாத்தீங்கன்னா CWJ50, அதாவது CWJ50 அப்படின்ற கூப்பன் கோட் ஆஃபர் போட்டிருக்கோம். இதை வச்சு நீங்க சூப்பர் பேட்சா இருக்கட்டும், PDF கோர்ஸா இருக்கட்டும், நம்ம ராயல் பாஸா இருக்கட்டும், இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா 50% பிரைஸ் அப்படியே ரெடியூஸ் ஆயிரும். நீங்க பர்ச்சேஸ் பண்ணி எல்லாத்தையுமே 1 இயர் வேலிடிட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ராயல் பாஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ள உங்க எல்லா எக்ஸாமுக்கான மார்க் டெஸ்ட், வீடியோ கோர்ஸ், PDF கோர்ஸ் இது எல்லாமே வந்துடும். 1 இயர் வேலிடிட்டிக்கு நீங்க நம்ம வெப்சைட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா CWJ50 கூப்பன் கோட யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சேனல், சரியா, நம்ம தமிழ் சைடாக இருக்கட்டும், நார்த் இந்தியா சைடாக இருக்கட்டும், ஏகப்பட்ட சேனல் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் அனாலிசிஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்னன்னு சொல்லியிருக்காங்க. என்ன என்ன ஏது வந்திருக்கு, என்ன எழுதி காட்டி, நார்த்து சைட்லேயும் சரி எல்லாமே சொல்லியிருக்காங்க. சரிங்களா, நான் பார்த்த வரைக்கும், நான் மக்கள்கிட்ட பேசின வரைக்கும், எல்லா சேனல்ஸ் அவங்க டிஸ்பிளே பண்ணி அனாலிசிஸ் கொடுத்த வரைக்கும் வச்சு நான் ஒரு அசம்ஷன் வந்திருக்கேன். சரிங்களா, நம்ம எக்ஸாம் IBBS PO பிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் ரீசனிங் தான் ஃபஸ்ட்டு டூவபிளாக இருந்திருக்கு. அது நல்ல ஒரு ஓரளவு ஈஸியாக போடலாம் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு. சில ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷை டஃப்பாக வச்சுருக்காங்க, சில ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா குவான்ஸை டஃப்பாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த பர்சன்டேஜ்லாம் பார்த்து இந்த நார்மலைசேஷன்லாம் பண்ணி அவங்க ஒரு கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்கன்றது நமக்கு தெரியுது. கரெக்டாக? ஸோ நான் உங்களுக்கு அட்டெம்ப்ட் சொல்கிறேன். இந்த அட்டெம்ப்ட்டுக்கு மேலே போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக மெயின்ஸ்க்கு படிக்க ஆரம்பிங்க. நீங்கள் மற்றவங்க பேச்செல்லாம் மைண்ட்லேயே எடுத்துக்காதீங்க. அதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன். நீங்கள் 50க்கு மேலே போட்டிருக்கீங்க, 50க்கு மேலே அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா தயவு செய்து தாராளமாக மெயின்ஸ்க்கு படிங்க. அதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். சரிங்களா, 50 நல்லா பார்த்துக்குங்க. 50க்கு மேலே அட்டெம்ப்ட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா தாராளமாக மெயின்ஸ்க்கு படிங்க. அதுக்கு கம்மியாக கொடுத்துருங்க சார், ஒரு 48 கீழே கொடுத்துருக்கேன், 45 கீழே கொடுத்துருக்கேன்னா இதை ஒரு ப்ராக்டிஸ் எக்ஸாமாக நீ நினச்சிக்கோ. அடுத்த வர எக்ஸாமுக்கு இதில் என்ன தப்பு பண்ணோமோ அதை அனாலிசிஸ் பண்ணி அதை அடுத்ததில் பண்ணக்கூடாதுடா கொங்காங்கோ அப்படின்னு சொல்லிட்டு தயாராக அடுத்த எக்ஸாமுக்கு. அப்படி தயாரானாலே நீ வரப்போகிற எக்ஸாமில் வெற்றி அடைவ. டெய்லியும் காலையில் 11 மணிக்கு நான் டமால் கொண்டு வருவேன். டமால் பாரு. SBI கிளர்க்கு, IBBS கிளர்க்கு, RRB PO, RRB கிளர்க்கு வரப்போகுது. இப்போ இருந்தே நம்ம ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணாதான் ஜெயிக்க முடியும். கண்டிப்பாக உங்களை நான் ஜெயிக்க வைப்பேன். நாளை காலையில் டே 1 டமால் வந்து சேர்ற இல்லை உன் மண்டையை பொழக்குறேன். சரிங்களா, ஸோ CWJ50 கூப்பன் கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, 50க்கு மேலே நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மெயின்ஸ்க்கு படிங்க. பிலிம்ஸ் ஹால் டிக்கெட்டை பத்திரமா வச்சுக்கோங்க. நல்லா பண்ணியிருக்கீங்க, நல்லா பண்ணலாம், அது செகண்டரி. ஹால் டிக்கெட் பத்திரமா வச்சுக்கணும், ஏன்னா மெயின்ஸ்க்கு போகும்போது கொண்டு போகணும் நம்ம. சரிங்களா, ஸோ CWJ50 கூப்பன் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ராயல் பாஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். 10 திரும்பியும் சொல்கிறேன், நம்ம முடிஞ்ச எக்ஸாம் இன்னமும் அதையே நினச்சிக்கிட்டு 50யா 40யா 55யா 65யா 75யா, அவன் 76 போட்டிருக்கேன், இவன் 70 போட்டிருக்கேன், நம்மளால ஏன் முடியலை, அப்படி இப்படி மனசை போட்டு குழப்பிட்டே இருக்கக்கூடாது மக்களே. நீ பிகினரா, அதுக்கேற்ற அட்டம் தான் உனக்கு வரும். அவன் டாப்பராக இருக்கானா, அவன் அதுக்கேற்ற அட்டம் கொடுப்பான். அப்படி மைண்டு வச்சுக்க. சரியா, அந்த இடத்த நம்ம எப்படி பிடிக்கிறது, நம்ம எப்படி அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி வர்றது அப்படின்றத மட்டும் பார்த்து ஓல. கண்டிப்பாக நீ ஜெயிப்ப. உங்களிருந்து விடப்படுறது உங்கள் ஜாக்சன். 10 எத்தனை தடவை உங்களிருந்து விடப்படுறது உங்கள் ஜாக்சன் சொல்லுவேன் நீங்கள் நினைப்பீங்க. டாட்டா, பாய் பாய்.